வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கரசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் மே 7ஆம் தேதி, அதாவது தேர்வு முடிவுகள் நாளை வெளியீடு, அமைச்சர் உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா, நமக்கு தந்தி டிவியில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் பொறுத்த வரைக்கும் மே 7ஆம் தேதி நாளை பார்த்தீங்கன்னா வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாளை தினம் தேர்வு முடிவுகள் வெளியாகுமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கண்டிப்பாக நமக்கு அப்டேட் கிடச்சிரும். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா மே 6ஆம் தேதி, இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகள் எப்போது வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தமிழகத்தில் 7ஆம் தேதி +2க்கான ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கேன். மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்ப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரிசல்ட் பார்த்திங்கன்னா 5ஆம் தேதியே மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நினச்சாருன்னா எப்போ வேணாலுமே ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஜி என்று அழைக்கப்படக்கூடிய தேர்வுகள் துறை இயக்கம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்போ மினிஸ்டரோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது இதில் மெயினாக ஏற்கனவே சன் நியூஸ்லேயுமே நமக்கு அப்டேட் வந்துச்சு. மே 7லேருந்து 9ஆம் தேதியில் தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளதால். ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜினியரிங்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா வந்துடும். ஏன்னா ரிசல்ட்டை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா மார்க் அப்டேஷன் பண்ணுறதுக்கு 2 வேலை இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கே ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அப்டேட் இன்றைக்குள்ளே வந்துடும். சரிங்களா, இன்றைக்குள்ளே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க ரிசல்ட்டு, என்ன தேதியில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அதன் அடிப்படையில் 7ஆம் தேதி 9ஆம் தேதியிலிருந்து தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளதால் கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா மாணவர்கள் சேர்க்கை பார்த்திங்கன்னா தீவிரமாக நடைபெற்று வருகிறது, அப்ளிகேஷன் போடுறது அப்படின்னு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது அதே தான். +2க்கான பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்ப் பார்த்திங்கன்னா 17ஆம் தேதியே எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரியா, 17ஆம் தேதியே பார்த்திங்கன்னா பேப்பரேஷன் கேம்ப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 30ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினம் 5ஆம் தேதியே பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண்கள் அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதிலே ஓவராலாக எல்லா குரூப்புக்குமே பார்த்தீங்கன்னா மார்க் அப்டேஷன் கிட்டத்தட்ட 38 மாவட்டத்துலேயுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அந்த 38 மாவட்டத்துலேயுமே மார்க் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயில் மூலமாக டிஸ்ட்ரிக்ட் சிஓக்கு அனுப்பியிருப்பாங்க. பேப்பரேஷன் கேம்ப்லேருந்து சிஸ்டம் மோடில் அப்டேட் பண்ணுறோம்ல, தமிழில் எவ்வளோ ஆவரேஜ், இங்கிலீஷில் எவ்வளோ ஆவரேஜ், பயாலஜியில் எவ்வளோ ஆவரேஜ், ஃபிசிக்ஸில் எவ்வளோ ஆவரேஜ், அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ ஆவரேஜ், இந்த மாதிரி ஆவரேஜ் எல்லாம் போட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 சப்ஜெக்ட்டில் சென்டர் மார்க் எந்த சப்ஜெக்ட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதெல்லாமே ரிசல்ட் அனாலிசிஸ் பண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சிஓ பார்த்தீங்கன்னா டிஜிக்கு அனுப்பிட்டாங்க. டிஜியுமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அனாலிசிஸ்லேருந்து எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணி ஓவராலாக இப்போ ரிசல்ட் அனாலிசிஸ் எல்லாமே இருக்குது. இந்த ரிசல்ட் பார்க்கக்கூடிய வெப்சைட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ ரிசல்ட் பார்க்குறதுக்கான டேட்டு தான் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபைனல் பண்ணாமல் இருக்குது. டென்டேட்டிவ் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா மே 9ஆம் தேதி தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கு அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் முன்கூட்டியே அட்மிஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. எப்பவுமே ரிசல்ட் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த அட்மிஷன் போகிறதுக்கு இன்ஜினியரிங்க்கு ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணுறது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணுறது. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா 12th ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னும் சிபிஎஸ்சி 12th ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா வரல. ஸோ முன்கூட்டியே இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்லிகிட்டு இருக்காங்க, தேர்வுகள் துறை வட்டாரம் தரப்புலையுமே. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் தேதி மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த போஸ்ட் சன் நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதே மாதிரி தந்தி சேனல்லையுமே இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதாக இருந்தாலும் இன்றைக்கி அதிகாரப்பூர்வமான தகவல் வந்துடும். அப்படி அப்டேட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். வீடியோ யூஸ் பண்ணுற வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐகான் நம்பரை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.